கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு குளிர்சாதன பேருந்து வளைவில் பிரேக் பிடிக்காமல் கால்வாயில் இறங்கி சேற்றில் சிக்கி அந்தரத்தில் நிற்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகணபதி வழங்க கேட்போம். செல்வகணபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு சொகுசு பேருந்து குமாரக்குடி வளைவு பால பகுதியில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்ற போது பிரேக் பிடிக்காமல் 30 அடி பள்ளம் உள்ள வாய்க்காலில் கரையில் தொற்றிக்கொண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வளைவு பாலம் அதிக விபத்துகள் தற்போது ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாலம் பழுதடைந்து சுவர்கள் விரிசல் ஏற்பட்டுள்ளன. இந்த பாலத்தை அகற்ற வேண்டும், புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று கூறியும் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள். மேலும் இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 30 அடி பள்ளத்தில் வாய்க்காலை விழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பேருந்து விபத்தில் நல்வாய்ப்பாக பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் அவசரமாக பேருந்தில் இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து குமாரக்குடி வளைவு பாலத்தில் அதிக விபத்துக்கள் ஏற்பட்டு வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று அரசு பேருந்துகளை பழுது பார்க்காமல் இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடுவது அதிகாரிகளுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. பலரும் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். மேலும் உடனடியாக இந்த விபத்து ஏற்பட்டு வரும் வளைவு பாலத்தை அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பது கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.